சளி, தும்மல், தொண்டைவலி, உடல் சோர்வு இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி சுக்கு காஃபி வச்சு குடிச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாகவே உடம்பு உங்களுக்கு சரியாயிடும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது தனியா, அதாவது கொத்தமல்லி விதை. இதை சின்ன கப்பில் ஒரு கப் எடுத்திருக்கேன். ஸ்பூனில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு வரும். இதை எடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் வறுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது வறுத்து விட்டுக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு சுக்கு சேர்க்க போகிறேன். சுக்கும் தனியாவும் ஈக்குவலான போர்ஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த சுக்குமல்லி காஃபியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்க போகிறேன். எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிளகு ஒரு 6லேருந்து 8 போல் சேர்த்துக்கலாம். மிளகு அதிகமாக சேர்க்க வேண்டாம். கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு கரிஞ்சிராமல் பார்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சுக்குமல்லி பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் மொத்தமாக அரைச்சும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ அரைச்சி நம்ம செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். சுக்கு நல்லா சூடேறி இருக்கும். ஒரு சின்ன கல்லில் இதை போட்டு இடிக்கிற கல் வச்சு நல்லா இடித்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடித்து வரும்போது இது நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது ரொம்ப ஈஸியாக அரைஞ்சிரும். இடித்த சுக்கை இந்த மாதிரி கையில் நல்லா உதுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சுக்கு சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு மீதி சாமானை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நல்லா பவுடராக கிடைக்கும். சுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கட்டும், பரவாயில்ல. இப்போ கூடவே பார்த்திங்கன்னா தனியா, மிளகு, ஏலக்காய் இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இது நல்லா பவுடராகவே அரைச்சிக்கோங்க. இந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக இருந்தாலும் போதும். ஏன்னா நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக சுக்கு காஃபி எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் ஒரே ஒரு ஆளுக்கு நீங்கள் செய்கிறீங்களா இந்த அளவு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த சுக்கு மல்லி பொடியை சேர்த்துக்கலாம். ஃப்ளேமை நல்லா மீடியம் டு ஹையில் ஒரு 2 நிமிஷம் போல் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விடலாம். இது மொத்தமே பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். மஞ்சத்தூள் நீங்கள் சேர்க்கும் போது தொண்டைக்கு இன்னும் நல்லா இதமாக இருக்கும். தொண்டை கரகரப்பாக இருக்குது இல்லை தொண்டை வலியாக இருக்குன்னா கண்டிப்பாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீங்கள் இதை பண்ணுங்கள். இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அடுத்தது நல்லா கொதித்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சுட்டு எந்த கப்பில் நான் தண்ணி மெஷர் பண்ணணும் அதில் 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி வச்ச பால் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்தும் செய்யலாம், இல்லை பால் சேர்க்காமையும் செய்யலாம். பால் சேர்த்து நம்ம குடிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்க வேணான்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு பெரியவங்க குடிக்கிறீங்கன்னா பால் சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இந்த சுக்குமல்லி காஃபி பார்த்திங்கன்னா சளி இருக்கிற டைமில் நீங்கள் வாரத்தில் 3 நாள் வரைக்கும் தாராளமாக குடிக்கலாம். வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்குமே தாராளமாக கொடுக்கலாம். 1/2 டம்ளர் போல் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ கடைசியாக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி இது மாதிரி ஏதாவது சேர்த்துக்குங்க. சர்க்கரை சேர்க்காமல் பண்ணும்போது தான் இதோட எஃபெக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.